அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏடா இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் ஃபீலிங்காகவே வீடியோ போடுது, சோகமாக இருக்காங்க, வறுமையாகவே பேசுகிறாங்க, ஹெல்ப்பு கேட்டே பேசுகிறாங்க, ரொம்ப வறுமையில் இருப்பாங்களாட்டுன்னு நினைக்கிறீங்க என் வீடியோ பார்க்குறப்பல. கரெக்டாக? உண்மை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால நான் இல்லைன்னு பொய் சொல்லவே மாட்டேன். நீங்கள் சொல்கிறது, நினைக்கிறது, நான் பேசுகிறது எல்லாமே உண்மை. காரணம் என்னென்னா, நல்லா தான் இருந்தோம். ஒரு ஒரு ஏமாத்துக்காரங்க ஒரு குடும்பம் இருக்காங்க. என்கிட்ட இன்றைக்கி 2,10,000 ஏமாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? ஏமாற்றிட்டாங்க. நல்லா இருக்கட்டும். ஏமாறுறவங்க இருக்க வரலே ஏமாத்துறவங்க நிறைய பெருகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நான் ஏமாந்து விழுந்துட்டேன். சரி, நம்ம வசதி தராங்க, நம்ம கஷ்டம் கொடுத்துருவோம் அப்படின்னு நானும் வாங்கினேன். கரெக்டாக கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க கண்ணெலாம் வட்டி நிறைய கொடுக்குறா, நம்ம கேட்டதெல்லாம் தருவா, எப்போ கட்டாலும் தருவா, மிரட்டி கேட்கலாம், சவுண்ட் விட்டு கேட்கலாம் அப்படின்னு மிரட்டி பார்க்குறாங்க. நீங்கள் சவுண்ட் விட்டு கேட்குறாங்க. அவங்களும் முடிஞ்ச வரையோ 2,10,000 வாங்கிட்டாங்க. ஆனால் இன்னும் என்கிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி, கடவுள் இருக்கா, அல்லா இருக்கான். என்றைக்கு நான் அவனாக தான் நம்பி வாழ்ந்துட்டுருக்கேன். மனசை நம்புறதில்ல. அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபீலிங்காக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்ஷால்லாம் எனக்கு எப்போ அல்லா எனக்கு அதில் விடிவுகளை தருவானோ அப்போ தான் நிம்மதியாக, சந்தோஷமாக, ரிலாக்ஸாக, நல்லா ஒரு சிரித்த முகத்தோடு வீடியோ போட முடியும். என் வெத்தலை வாக்கு அன்னையோட ரத்து பண்ண முடியும். அந்த ஒரு துக்கத்துக்காக தான் நான் ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி வெத்தலை வாக்கு போடுவேன். என்னாச்சுங்களா? 2வது ஒரு விஷயம். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், துணி கொண்டு போயிருந்தேன். அங்கே ஒரு சண்டை நடந்துருந்துச்சு. பாருங்க, நான் போகிறவங்கமா சண்டை தான் நடக்கணுமா? நானும் ஏற்கனவே துக்கத்தில் போயிட்டுருக்கேன். எப்போ 4 சேலை விற்பாங்க, 2 4 நைட்டு வாங்குவாங்களா, நம்மளுக்கு 15 கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல தான் நான் போவேன். சேலை நைட்டி அப்படின்னு சவுண்ட் விட்டுட்டே போவேன். அப்படி கத்தி என் தொண்டை வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. அதனால் அப்படி போவேன். அங்கே ஒரே சண்டையாக இருக்கும். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார அம்மா எனக்கு ஒரு 2,000 ரூபா தரணும். சரி, இன்றைக்கி ஒரு 1,000 ரூபா பிஸ்மிலான்னு வெள்ளிக்கிழமையில கொடுத்தாங்கன்னா ஏதோ நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் மெண்டு அன்றைக்கி போயிருந்தேன். அங்கே என்னடான்னா இதே பொழப்பு தான். என் புருஷன் எனக்கு 3 பொட்டப்பிள்ளை இருக்குது, நான் கொலையில் போயிடுவான், வேலைக்கு போனவன் திரும்பியே வரலக்கா, 4 நாளாக எங்களோட கையில் காசு இல்லைக்கா, தயவுசெய்துன்னு ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு அந்த பிள்ளை சொல்லிடுச்சு. ஏம்மா பார்த்து கொஞ்சம் கூப்பிடுங்க, எனக்கு நீங்கள் காசு தரட்டையும் பரவாயில்ல, புருஷன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக வாழ்கிற வழிப்பார், எங்கே போயிட்டாரு, என்ன ஃபோன் அடிச்சியா இப்படிலாம் கேட்டேன். பிடிச்சிச்சா பண்ணி வச்சிட்டான். நம்ம அப்புறம் பார்த்தா அவங்க பிள்ளையோட அம்மா கதையாக சொல்லுது. இல்லைம்மா, என் பிள்ளை மறைச்சி பேசுகிறாம்மா, நீங்கள் வேற. அந்த கொள்ளையில் போனவன் 3 பொட்டப்பிள்ளையை பற்றி வச்சுருக்கிற அந்த பிள்ளை வயசுக்கு வர மாதிரி 3 நிற்கிது. தலைக்கு வந்து தலை உயரத்தில் நிற்கிது. வேலைக்கு போனவுக்கு எவ்வளவோ கட் பண்ணிட்டான்றாக்குது. இந்த களைச்சில் போனவன் போய் 4 நாள் ஆகுதுமா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாமா. ஆனால் என் பிள்ளைக்கு அவன் ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறா. அப்போ நாங்கள் ஃபோன் பண்ணலாம், அவன் எடுக்கவும் மாட்டேங்கிறாம்மா. என்னன்னு தெரியல. அதனால் என் பிள்ளை ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாம்மா, என்னன்னு தெரிய மாட்டேங்குதுமா அப்படின்னு ரொம்ப அந்த அம்மா ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எல்லாம் நம்ம எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க போல். எல்லாம் சொன்னானா, டேய் நீ 3 புள்ள பெற்றுட்ட, நீ அவன் அந்த வீட்டுக்காரன் ஓடி போயிரு. டேய் நீ 2 பொட்டப்பிள்ளை ஒரு பையனை வச்சுருக்க, நீ பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி போயிரு அப்படின்னு நான் எல்லாம் சொன்னானா? இந்த பக்கம் 3 பொட்டப்பிள்ளையை விட்டுட்டு அவன் ஓடிட்டான். இந்த பக்கம் 2 பொட்டப்பிள்ளை வச்சுட்டு அவன் ஓடிட்டேன். ஆக மொத்தம் 2 பேரும் தனித்தனியாக ஓடலை, 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. அப்போது இவனும் பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு ஓடிட்டான், அவளும் புருஷனும் பிள்ளை விட்டுட்டு ஓடிட்டான். அப்போ அந்த குழந்தைங்கினோட நிலைமை என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்க. இப்போ இவங்க சந்தோஷத்துக்காக வேண்டியும் 2 சைட்லேயும் குழந்தைகளை விட்டுட்டு ஓடிட்டாங்களே. அப்போ அந்த குழந்தை நிலைமை என்ன ஆகிறது? 3 பொட்டப்பிள்ளை நிலைமை என்ன ஆகிறது?
இந்த பிள்ளை 2 பொட்ட பிள்ளை வச்சு ஒரு பையனை வச்சு இந்த நிலைமை இவங்களோட நிலைமை என்ன வருது? அந்த ஆம்பளை வந்து 2 பொட்ட பிள்ளை ஒரு பையனை வச்சுட்டு நல்லா பராமரிக்க முடியுமா? இல்லை இந்த பிள்ளை வந்து 3 பொட்ட பிள்ளைய வச்சுட்டு இந்த பிள்ளை பராமரிக்க முடியுமா? சொல்லுங்கள். இதில் ஏன் இந்த கலிகாலம் என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஒரு சில பக்கம் நடக்கிறத பார்த்தா அல்லாஹ் தான் காப்பாற்றணுங்க. ஏன் தான் பொண்டாட்டியை விட அடுத்த பொண்டாட்டி அவ்வளோ அழகா? அஸ்தோபா ரொம்ப தப்புங்க, ரொம்ப தவறு, நிஜமாக சொல்கிறேன். இன்றைக்கி புருஷன் இல்லாமல் கூட அந்த குழந்தையில ஒரு தாய் வீட்டு வேலைக்கு போயோ, கம்பெனி வேலைக்கு பனியன் கம்பெனி வேலைக்கு போயோ, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ஆயா வேலைக்கு போயோ, ஏதோ ஒரு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு தாய் கூட இருந்துட்டால் அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தையில பிழைக்க வைக்கோ, படிக்க வைக்கோ, அந்த குழந்தையில வளர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தாய் கூட இருந்தால் மட்டும். அதே தகப்பனை இருந்துட்டாக்கா அந்த குழந்தைங்க இன்றைக்கி பரதேசி மாதிரி தான் ரோட்டில் தெரியும். தலை சீவ முடியுமா? அந்த பிள்ளைகளை குளிக்க வைக்க முடியுமா? இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு வந்து துணி வச்சு போட முடியுமா? கரெக்டாக டைமில் சாப்பாடு செஞ்சு அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா? வாய்ப்பில்லை. அதே குடிகாரனாக இருந்துட்டான், அவன் தண்ணி அடிச்சிட்டு வந்து அவன் பாட்டுக்கு மண்டையை போட்டு படுத்துக்குவான் போதையில். அந்த குழந்தைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணும்? யார் தலை சீவி விடுவா? தலைக்கு யார் எண்ணெய் போட்டு விடுவா? யார் ஸ்கூலுக்கு அனுப்புவா? அதோட நிலைமை யோசிச்சு பாருங்க. பாவம் இல்லையா? அதனால் தயவுசெய்து யார் இருந்தாலும் சரி, குழந்தைங்களை விட்டுட்டு அடுத்தவங்களாவது போகிறத மறந்துடுங்க. குழந்தைகளை பாதுகாப்பாருங்க. புருஷ மண்டலில் ஏன் பிரச்சனை வந்து புரியுறாங்கன்னா, மெயின் காரணமே புருஷன் நல்லா சம்பாரித்து போட்டு பொண்டாட்டி பிள்ளை நல்லா பார்த்துட்டா அந்த குடும்பம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும், எந்த பிரச்சனைகளும் வராது. அதே மாதிரி பொண்டாட்டி அப்படி தான். நம்ம உபரிசம் கொடுக்குறத வச்சு அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்திட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டாங்கன்னா இன்றைக்கி அந்த வீட்டில் பிரச்சனை நடக்காது. அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சு போட்டு இன்னொருத்திக்கிட்ட கொடுத்துட்டு அவன் அங்கேயே தங்கிக்கிறான். பொண்டாட்டி புருஷன் வருவான், புருஷன் காசு கொடுப்பான்னு சொல்லிவிட்டு பொண்டாட்டி இங்கே வீட்டில் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ இன்றைக்கி மனசாட்சி இல்லாமல் இன்றைக்கி பொண்டாட்டி பிள்ளைகள் விட்டு இன்றைக்கி அடுத்தவங்களாம் போடுறாங்களே, அல்லாஹ் தான் காப்பாற்றணுங்க. ரொம்ப தான் அநியாயங்க, நிஜமாக சொல்கிறேன். அந்த குடும்பத்துக்காக துவா செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். யாருக்கும் இந்த நிலமை வரக்கூடாது மக்களே, பாவம்.